வந்தே பாரத் ட்ரெயின் போட்டோவை நான் 5 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிருந்தா இது எந்த ஃபாரின் ட்ரெயின்னு கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் இன்றைக்கு எல்லா எளிய மக்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக பேசினா உங்களுக்கு பதட்டமாயிடு. ஏன்னா திராவிடம் என்கிற இல்லாத இனவாதம் இன்றைக்கு நான் இன்னைக்கும் சொல்றேங்க, தமிழகத்தில் திமுக என்றைக்குமே சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். சப்ஸ்டிடியூட் அதிமுகவினுடைய ஆட்சி மக்கள் விரும்பி போட்டிருக்காங்க ஓட்டு. இது வரைக்கும் அவங்க மேலே கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் திமுக உட்கார வைப்பாங்க. என்றைக்குமே கருணாநிதி அவர்கள் சப்ஸ்டிடியூட் சிஎம் தான். அவங்க என்றைக்குமே ஒரு தடவைக்கு மேலே ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுவும் இப்பொழுது இருக்கிற நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை. திருவண்ணாமலையில் 2 காவலர்களே இங்கே பக்கத்து ஸ்டேட்லேருந்து தக்காளி விற்க வந்த பொண்ணை மானபங்கப்படுத்தினார்கள் போலீஸ். இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிக்காரர்கள் 30 லட்சம் ரூபாய் காரில் வந்து 2 வீலரில் போகிறவங்களை இடிக்கிறாங்க. முறைச்சி பார்த்தா தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. முறைச்சி பார்த்தா அடிப்போன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே தமிழக மண்ணில் ஆட்சியை அமைக்கத்தான் போகிறது. வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.